குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/1/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:35. திதி இன்று அதிகாலை 1:19 வரை சதுர்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 11:35 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாமயோகம் இன்று இரவு 10:38 வரை அர்ஷனம், பின்பு வஜ்ஜரம். கரணம் பிற்பகல் 1:55 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 11:35 வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, நண்பகல் 1:30 2:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11:35 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே சூரிய வழிபாடும் பைரவர் வழிபாடும் என்று செய்வது நன்மை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தை அமாவாசை. இந்த தை அமாவாசைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தையும் பார்த்துருவோம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசம்பு மட்டும் எடுத்துகிட்டு போங்க, வேறு எதுவும் தேவையில்லை. கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கி தை அமாவாசைனா எப்பேற்பட்ட நாள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம், என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பு கோச்சாரத்தை பார்த்துடலாம். மகர லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சுக்கிரனும் செவ்வாய் பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், தனுசில் சந்திர பகவான். சரி, இன்றைக்கி தை அமாவாசை. நம்ம அமாவாசை அப்படின்னாலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற அமாவாசை எது அப்படின்னா ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலயபட்சம், அதே மாதிரி தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா பித்ருபிண்டம்னா என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது. இப்போது நிறைய பேர் அமாவாசையே கும்பிடல, நாங்கள் பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு நாங்கள் தர்ப்பணமே கொடுக்கறதில்ல அப்படின்னா இந்த தை அமாவாசையில் கொடுக்கலாம். அது ஒன்று. அதே மாதிரி இந்த பித்திருக்களுக்கு பிண்டம் வச்சு செய்யலாம். அது ஒன்று. 2வது, பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கலாம். காய்கறிகள், அகத்திக்கீரை இதெல்லாம் கொடுக்கலாம். சரி, அதுவும் என்னால் செய்ய முடியலைங்க அப்படின்னா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கலாம், வாழைப்பழம் கொடுக்கலாம், இதை செய்யலாம். சரி, இதை தவிர நம்ம என்ன செய்யலாம்? குலதெய்வ வழிபாடு செய்யலாம். ஆண் தெய்வமாக இருந்தால் 9 தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சரி, இதெல்லாம் நம்ம வழக்கமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டோம். அதையும் மீறி ஒரு விஷயம் இருக்குது. அன்னதானம் இன்றைக்கி செய்யணும், கண்டிப்பாக செய்யணும் அன்னதானம். சரி, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது. எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம், பெண் சாபம், சகலவிதமான சாபங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் இதை செய்தால் உங்களுக்கு அவ்வளவு நன்மை. அதாவது குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் பணவரவு இல்லை, வேலை இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய பிரச்சனையில் இருக்கோம், பங்காளி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, சொத்து பிரச்சனை, அதே போல் வருமானம் இல்லை, இந்த மாதிரி இதெல்லாம் எதனால் அப்படின்னா
முன்னோர்களுடைய கர்மாவால் இத்தனையும் நடக்கும். சரி, இன்றைக்கி இதற்காக நம்ம என்ன செய்யலாம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை தினத்தில் தேங்காயில் 5 தேங்காய் வாங்கி 2ஆக உடைச்சி கரெக்டாக உடையணும். சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் உடைக்கக்கூடாது. கரெக்டாக அப்படியே 2 பாதி உடைச்சி 9 தீபம், நெய் தீபம், பசுநெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு வாழை இலை விரித்து பச்சரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த தேங்காயெல்லாம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ சில பேருக்கு குலதெய்வம் எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கும், ரொம்ப தூரம் இருக்கும், போக முடியாது. அப்போ என்ன செய்யலாம்? உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் வணங்குற தெய்வம் இருந்தால் அங்கே செய்யலாம், இல்லை வீட்லேயே கூட செய்யலாம். இது ஒரு விஷயம். 2வது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும், பித்திருக்கள் சாபங்கள் இருந்தாலும், முன்னோர்களால் ஏற்பட்ட தீவினைகள் இருந்தாலும் இதெல்லாம் அகண்டு போகும். எப்படி செய்யணும்னா, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, 1 கிலோ கோதுமை மாவு வாங்கிக்கோங்க, இல்லை அரை கிலோ கூட வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட் கோதுமை மாவு, அதை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அது 2ஆக பிரிச்சுடுங்க. 2ஆக பிரித்து அகல் விளக்கு மாதிரி செஞ்சுருங்க. ஒரு வாழை இலை வாங்கி நீங்கள் பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் கோவில், பிரசித்தி பெற்ற அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலில் 5 கால பூஜை நடக்கணும். எல்லா கால பூஜையும் அங்கே நடக்கணும், ஆகம விதிப்படி நடக்கணும். அந்த கோவிலில் போயிட்டு கொடிமரத்துக்கிட்ட அந்த வாழையிலையை விரிச்சிட்டு அந்த வாழலை மேலே இந்த கோதுமையிலான விளக்கு மாதிரி செஞ்சுட்டு அந்த விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் குங்குமப்பூ போடணும். சும்மா இல்லை, குங்குமப்பூ போடணும். குங்குமப்பூ போட்டு அந்த பஞ்சு திரி நல்ல பெரிய திரியாக போட்டு தீபத்தை ஏற்றி வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய் உடைச்சி வச்சுட்டு, இன்றோடு எனக்கு பிடித்த கர்மா அத்தனையும் விலகிவிட்டது, முன்னோர்கள் சாபங்கள் விலகிவிட்டது, எனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் அத்தனையும் இன்றோடு விலகிவிட்டது அப்படின்னு நீங்கள் அங்கே உட்காந்து அந்த தீபத்தை ஏற்றிட்டு இதை செஞ்சு பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், இது பெரிய கோதுமைன்றது எது? சூரியன் தானே. கோதுமை சூரியனா இல்லையா? சூரியன்னா யார்? தகப்பன் தானே. நல்லெண்ணெய் யார்? சனி பகவான் தானே. திரி சுக்கிரன் தானே. குங்குமப்பூ அங்காரகன் தானே, பங்காளி வழி தானே. இவ்வளவும் இந்த தாத்பரியத்தை கொண்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அதுவும் அமாவாசையோடு இணைந்து ஞாயிற்றுக்கிழமையும் இணைந்து வருவதால் இந்த தீபத்தை ஏற்றும்போது உங்களுக்கு இருக்கின்ற கர்மாக்கள் அத்தனையும் விலகும். செஞ்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, எல்லாருமே செய்யலாம். இந்த தீபத்தை கர்மா இருக்கிறவங்க தான் செய்யணும்னு இல்லை. உங்களுக்கு வேறு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, வருமான பிரச்சனை, வருமானமே இல்லை, பணம் தங்கலை அப்படின்னு நினச்சவங்க கூட இதை செய்யலாம். செஞ்சு பாருங்கள். அதுவும் தை அமாவாசை இந்த தீபத்தை ஏற்றுங்க, அருமையாக இருக்கும். குடும்பத்தில் சுபிட்சம் பெருக வேண்டும் என்று முன்னோர்களை இன்றைக்கி வணங்குங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுங்க, தர்ப்பணம் கொடுங்க, எள்ளு தண்ணி விடுங்க, அன்னதானம் பண்ணுங்க. எப்பொழுதுமே அமாவாசையில் குறைஞ்சபட்சம் 9 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கணும். அதான் கணக்கு. செஞ்சு பாருங்கள். எல்லோருக்கும் இந்த தை அமாவாசை நாளில் ஒவ்வொரு வீட்டிலும் கர்மாலாம் விலகி நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி 12 ராசிக்கான பொதுப்பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் ஆதரவால் சூழல் அமையும். அதுவும் இல்லாமல் மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்திலேயே 4 கிரக சேர்க்கை. 10ஆம் இடத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்த தொழில் ஸ்தானத்தில், ஜீவன ஸ்தானத்தில் இதுவரைக்கும் விரயங்கள் ஏற்பட்டது அத்தனையும் விரயங்களெல்லாம் விலகி இந்த தை மாதம் பிறந்ததிலிருந்து உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது.
பயன்படுத்திக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கிரகங்கள் அமைஞ்சாலே நல்லது நடக்கும். அதனால் எல்லா விதத்திலும் எவ்வளவுக்கு எவ்வளோ விரயங்கள், எவ்வளவுக்கு உடல் பாதிப்பு, எவ்வளவுக்கு மன கஷ்டங்கள் இருந்ததோ அத்தனையும் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பயணம் சார்ந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபார சிந்தனைகள் மேம்படும். செயல்களில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும். மாணவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் இன்றைய தினம் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது ரொம்ப வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சங்கடங்கள், சின்ன சங்கடங்கள்லாம் விலகும். அதே மாதிரி மனதளவில் இருந்த வருத்தங்களும் ஓரளவுக்கு நீங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. ஏன்னா மிருகசீரிஷத்துக்கு தான் சந்திராசிரமம். மிருகசீரிஷம் அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசிலையும் மிருகசீரிஷம் இருக்கும். அதனால் சில இடர்பாடுகள் ஏற்படும். ரொம்ப பெருசாக இருக்காது. அதே போல் தொழில் முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சோர்வு இருக்கும் உடம்பில், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் நன்மைகள் நடக்கும். விநாயகர் பெருமான வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி தை அமாவாசை. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இப்போ நான் சொன்னது தவிர மேலும் இது சிறப்பாக இருக்கணும். சந்திராசிரமெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னா நன்மை நடக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடங்கள்லாம் ஓரளவுக்கு தீரக்கூடிய தருணம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்கார எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலில் ஒரு சோர்வு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்க. கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கும். கவனக்குறைவால் விரயங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா சந்திரன் மாற போகிறாரு. மாலை வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். மாலைக்கு மேலே உங்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றதுனால மாலைக்குள்ளே எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சு முடிச்சிடுங்க. அதே போல் வாழ்க்கை, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அனுசரித்து சென்றால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மற்றவர்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் வேகம் இருக்கக்கூடாது, விவேகம் இருக்கணும். சுபம் நிறைந்த நாள், சுகம் நிறைந்த நாள். மாலைக்குள்ளே எதை செய்யணுமோ நல்லது அத்தனையும் செஞ்சு முடிச்சிடுங்க. மாலைக்கு பிறகு சந்திராசிரமம் ஆரம்பமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி, சந்தோஷம், பணவரவு, புதிய நண்பர்கள்னு அறிமுகம், நீங்கள் செய்கின்ற செயல்களில் எதிர்பார்த்த ஆதாயம், பணி, அதாவது வேலை சம்மந்தப்பட்ட ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த வியாபாரத்தில் நல்ல வருமானம் வரக்கூடியதாக இருக்கும். தவறிய சில வாய்ப்புகளில் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி விஷயத்தில் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு, புத்திசாலித்தனத்தோடு. ஏன்னா கொடுக்கல் வாங்கல்னாலே பண விஷயம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. திட்டமிட்டு செயல்படுவதால் நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள்
எல்லா விஷயத்திலையும் முயற்சி, தேர்ச்சி இது நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வருமானம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்கார நன்மைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு தன வரவு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி உறவுகள் மத்தியில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். அரசால் அனுகூலம் ஏற்படும். விருந்தினர்களின் வருகையால் குடும்பத்தில் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கணும். வியாபாரத்தில் முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். தேவைகளை நிறைவேறும் எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் எந்த விஷயத்தை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. ஏன்னா 7ஆம் வீட்டில் ராகு பகவான், அதுவும் ஜென்மத்திலேயே கேது இருக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். புத்திசாலித்தனம் எப்பொழுதுமே கன்னிராசி அப்படின்னாலே புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சமயோசித புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு செயல் உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நினைத்ததை செயல்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அரசு வழி செயல்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையை காட்டுங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். உறவினர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். நிகழ்கால தேவைகள்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். பெற்றோர் ஆலோசனை, அதாவது பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும், நன்மையை தரும். கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும். குடும்ப பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி, அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவியிட்ட இருந்த பிரச்சனைகள், பணப்பிரச்சனை இதெல்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய மேற்கு அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சிக்கு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் முயற்சி எடுக்கிறீங்க, அதுக்கு யாராவது ஆதரவு வேணும் அப்படின்னா அது கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பார்த்த தன வரவுலாம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். சொத்து பிரச்சனையெல்லாம் தீரும். பிள்ளைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அதே போல் அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுபறியான ஒரு சில விஷயங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை. உடனிருப்பவரை அனுசரித்து செல்லுங்கள். உழைப்பால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாகவும், அதே மாதிரி தன வரவு நிறைந்த ஒரு நாளாகவும், பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும்.
மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக அமையும். அரசு காரியங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகரமும் கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் முன்னுரிமையெல்லாம் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும், தீமை எதுவும் நடக்காது. பங்காளி வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். தொழில்நுட்ப கருவிகள் மீதான தேடல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு செலவும் இருக்குது, வரவும் இருக்குது. அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான ஒரு தருணமும் இருக்குது. கவலையப்படாதீங்க. மேன்மை, அதாவது விருச்சிக ராசி எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவும் உங்களுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு காலகட்டம் வந்திருக்கு. முருகப்பெருமானை நல்லா வணங்குங்க, சிறப்பாக இருப்பீங்க. அதுவும் திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தால் இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரம் ஆர்வம் அதிகரிக்க, கேட்டை நட்சத்திர தேடல்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற தருணம் இருக்குது. தலைவலி, வயிறு வலி, ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக பார்த்துருங்க. அதே மாதிரி பல்லு பிரச்சனை இருந்தாலும் பார்த்துருங்க. மற்றபடி உங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் ஏற்பட பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். அதனால் பெரியோர்களின் ஆலோசனை கேளுங்க. கல்வியில் இருந்து வந்த ஆர்வத்தன்மை எல்லாம் மாணவர்களுக்கு குறையும். அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நன்றாக இருக்கும். அதே மாதிரி சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. தன வரவு தாராளமாக இருக்கும். அதே மாதிரி செலவுகளும் இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். அதன் மீது ஒரு ஆர்வத்தை கொடுக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. வாக்குறுதி, யாருக்காவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்ற பாருங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துலே உங்களுக்கு சூரியன், செவ்வாய் இதெல்லாம் இருக்குது. அதனால் வாக்குறுதி கொடுக்கும்போது அதை காப்பாற்ற முடியுமா அப்படின்றத யோசித்து வாக்குறுதி கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாம் அமையும். அது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் அமையும். யோசித்து செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், குழப்பங்களும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தை முக்கியமாக பார்த்துக்கணும். கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்து போகணும். உங்கள் ராசிக்குள்ளாரியே 4 கிரகங்கள் இருக்குது. அதனால் தேவையற்ற சிந்தனைகள், பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். மற்றவர் குறைகளை கவனிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். சுட்டி காட்டி கெட்ட பேரை எடுத்துக்காதீங்க, மௌனமாக போயிடுங்க. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களின் சந்திப்பெல்லாம் ஏற்படும். அதே மாதிரி உறவினர்கள் வழியில் அவர்களுடைய ஆதரவுனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தான் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. அதாவது உறவுகள் அப்படின்னாலே நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களாலே சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் பேசாமல் சைலண்ட்டாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வாடிக்கையாளர் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்க. புதிய முயற்சிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் அன்பை செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் ஒரு சோர்வு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வரவுக்கு மீறிய செலவுகள்லாம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்றைக்கி லாபங்களும் இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும்.
என்ன ஒன்று, குடும்பத்தில் மட்டும் விட்டு கொடுக்கணும். 2ல் சனி இருக்குது, உங்கள் ராசிக்குள்ளாரையே ராகு இருக்குது, 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் எல்லாம் இருக்குது. அதனால் விரயங்கள் அதிகரிக்கும், தந்தையால் விரயங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குரு மட்டும்தான் 5ஆம் இடத்துல இருக்குது. அந்த குரு 5ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை இருக்கானா இல்லை. அதனால் சைலண்ட்டாக இருந்துருங்க. உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் மேன்மை இருக்கும், லாபங்கள் இருக்கும், தொழில் மேன்மை, தொழில் விருத்தி எல்லாமே இருக்கும். வார்த்தையில் மட்டும் நிதானத்தை செலுத்துங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்றைக்கி அதிசய தெற்கு திசை, அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர் மன தெளிவு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரம் புரிதல்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சகோதரர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்றத கண்டறிந்து அதற்கான ஒரு சொல்யூஷனை தேடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலையே சூரியன்லாம் இருக்குது, செவ்வாயெல்லாம் இருக்குது. அரசு சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வரும். வழக்கு வியாஜங்கள்லாம் தீரக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இருக்குது. கவலையப்படாதீங்க. அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அயல்நாட்டு பயண வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கைகூடக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. வியாபாரத்தில் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் மகிழ்ச்சி, பாராட்டு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்கள், பெரியோர்களின் அறிமுகம் இதெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.